தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசின ஒரு பேச்சு இன்னைக்கு திமுக கூட்டணியே அசைச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஒரு அசைவும் வரல, ஒரு தோல்வியும் வரல அப்படின்றது தான் நிதர்சனமான இருக்கு. திமுக கூட்டணி போனதுக்கு எதுக்காக? திமுக கூட்டணியை தோக்கடிக்கணும், அதிமுக கூட்டணிக்காக அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. இதுதான் நாங்க பேச வேண்டியதை நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேமுதிக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனா தேமுதிக உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மேடையில வைத்துக் கொண்டு இங்க தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னா, நான் இருக்கிற கட்சியில எதுலா இருந்தாலும் மக்களுக்கு உண்மையா இருக்கிறேன், மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளை நான் எது சொல்றேன், இவ்வளவு குற்றங்கள் நடந்தாலும் அதற்கான தீர்வுகள் உடனடியா நடந்திருக்கு, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல பல குற்றங்கள் நடந்தது. ஆனா அதுக்கெல்லாம் துரிதமா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கிடையவே கிடையாது. தூத்துக்குடி விவகாரமா இருக்கட்டும், சாத்தான்குளம் விவகாரமா இருக்கட்டும், அதே போல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி விவகாரமா இருக்கட்டும், எல்லாத்திலுமே லேட்டா தான் என்ன பண்ணாங்கன்னா நடவடிக்கை எடுத்தாங்க, துரிதமா நடவடிக்கை எடுக்கல. ஆனா இங்க எல்லா விஷயங்களுக்கும் துரிதமா என்ன பண்றாங்க, அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, கைது பண்றாங்க, எல்லா விஷயங்களும் நடத்துறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வேணுமா அப்படின்றத அவங்க கேட்டாங்க. சோ இதை மடைமாற்றுகிற விதமா எதிர்கட்சிகள் இத புரளிகரமா என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க. உண்மையிலே தேமுதிக கட்ஸ் இருக்குங்க. கூட்டணியில இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக என்ன பண்றாங்க, உண்மையை சொல்றாங்க. ஆனா இதே என்டிஏ கூட்டணியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், டிடிவி தினகரன் இருக்கட்டும், அன்புமணி அவர்களா இருக்கட்டும், பாஜக செய்யற அநீதிகளுக்கும் கொடுமைகளுக்கும் இங்க யாரா எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. வக்பு வாரிய திருத்த சட்டம் எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா? கிடையாது. தொகுதி மறுவரை கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. பொது சிவில் சட்டம் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. சோ பாஜகவுக்கு அடிமைகளாகவே இங்க இருக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணியில சுயமரியாதை இருக்குது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் திமுக கூட்டணியில இருந்தா அவங்க ஓப்பனா பேசலாம், மக்களுக்காக நிக்கலாம், மக்களுக்காக பேசலாம். அது அரசுக்கு எதிராகவே இருந்தாலும், திமுகவுக்கு எதிராகவே இருந்தாலும் அவங்க ஓப்பனா பேசலாம், அவங்களுக்கு சுயமரியாதை இருக்குது அப்படின்றதுதான் இது வெட்ட வெளிச்சமா காட்டுது. இதை கூட புரிஞ்சுக்க முடியாம இந்திய கூட்டணிகள் அரசியல் லாபத்துக்காக இப்படி ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்களே அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.